கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல் திருப்பி அனுப்பியதுடன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை முழுமையாக செயற்படுத்தப்பட்டு விட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கிறது. முற்றுகையின் ஒரு பகுதியாக அமெரிக்க கடற்படை கப்பல்கள் ஓமான் வளைகுடாவில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு புதன்கிழமை எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் குறிப்பிட்டுமிருக்கிறது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு அமெரிக்கா முறைப்படி முற்றுகையிட்டுள்ளது. இந்த முற்றுகையை மீற முயற்சிக்காதீர்கள். கப்பல்கள் வழிமறிக்கப்பட்டு கைப்பற்றப்படும். கப்பல்கள் திரும்பி வந்து கைப்பற்றப்படுவதற்கு தயாராக வேண்டும் என்று அது மேலும் எச்சரிப்பதோடு, இந்த முற்றுகைக்கு நீங்கள் இணங்கவில்லை என்றால் நாங்கள் பலத்தை பயன்படுத்துவோம். அமெரிக்க கடற்படை முழுமையும் இணங்கச் செய்ய தயாராக உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடுகளை மீற முயன்ற ஈரான் கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்று USS ட்ரூயன்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் சமீபத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே குறைந்தது 10 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த முற்றுகை தொடங்கப்பட்டதிலிருந்து ஒரு கப்பல் கூட அதை மீறவில்லை என்றும் சென்ஹாம் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையின் நோக்கம் ஈரானுக்கான கடல்வழி வர்த்தக பாதைகளை துண்டித்து அதன் பொருளாதாரத்தை திறம்பட தனிமைப்படுத்துவதாகும். ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்த போதிலும் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. முற்றுகை நீக்கப்படாவிட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் வர்த்தகத்தை நிறுத்திவிடுவோம் என ஈரான் அச்சுறுத்தியிருக்கிறது. இது பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அபாயத்தையும் உணர்த்துகிறது. அதே நேரத்தில் இந்த மோதல் முடிவுக்கு மிக அருகில் இருக்கலாம் என்றும் பேச்சுவார்த்தைகள் விரைவில் மீண்டும் தொடங்கக்கூடும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தும் இருக்கிறார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயன்றால் அங்கிருக்கும் அமெரிக்க போர் கப்பல்களை ஈரான் ஏவுகணைகள் மூலம் மூழ்கடிக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் மொஸ்தபா காமேனியின் இராணுவ ஆலோசகர் மொக்ஷன் ரெசாய் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரானால் ஹோர்முஸ் நீரிணையூடாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து முடக்கப்படுவதைத் தொடர்ந்து அமெரிக்கா தற்போது அந்த பகுதியில் கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதுகுறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த மொக்ஷன் ரெசாய், ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையின் காவல்துறையாக மாற விரும்புகிறார். இது உண்மையிலேயே உங்கள் வேலையா? அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான இராணுவத்தின் வேலை இதுதானா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமெரிக்காவின் இந்த போர்க்கப்பல்கள் ஈரானின் முதல் ஏவுகணை தாக்குதலுக்கே மூழ்கடிக்கப்படும் என்றும் இவை அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் ஏவுகணை இலக்குகளுக்கு மிக அருகில் இருப்பதாகவும் அவற்றை அழிக்கும் திறன் ஈரானிடம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தும் இருக்கிறார். இதேவேளை ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிக்க வாஷிங்டன் இன்னும் முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன என்றும் போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா இன்னும் முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் ஒரு அமெரிக்க அதிகாரி ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்தும் தாம் பரிசீலிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நீடிப்பு அவசியமாக இருக்காது என ட்ரம்ப் கருதுவதாக அவருடைய எக்ஸ் தளத்தில் கார்ல் பதிவிட்டிருக்கிறார். வரவிருக்கும் 2 நாட்கள் மிகவும் அற்புதமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கார்லின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதன் மூலமாகவோ அல்லது ஈரானின் திறன்களை அழிக்கும் இராணுவ நடவடிக்கை மூலமாகவோ இந்த மோதல் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். இது எப்படி வேண்டுமானாலும் முடியலாம், ஆனால் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதே சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அப்போது அவர்களால் தங்களை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இப்போது அவர்களிடம் உண்மையிலேயே ஒரு வேறுபட்ட ஆட்சி முறை உள்ளது. எது எப்படி இருந்தாலும் நாம் தீவிரவாதிகளை ஒழித்து விட்டோம், அவர்கள் போய்விட்டார்கள், இனி நம்முடன் இல்லை என்று ட்ரம்ப் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. உலக அரங்கில் தனது பங்கு குறித்து ட்ரம்ப் இந்த அசாதாரணமான கூற்றை முன்வைத்திருக்கிறார் என கார்ல்ஸ் கூறியிருக்கிறார். நான் ஜனாதிபதியாக இல்லாவிட்டால் உலகம் துண்டு துண்டாக சிதைந்திருக்கும் என்றும் அவர் கூறியதாக கார்ல்ஸ் மேற்கோள் காட்டி அந்த பதிவினை குறிப்பிட்டிருக்கிறார்.
இதேவேளை ஈரான் மீதான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதற்காக ஜனநாயக கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் தோல்வியடைந்திருக்கிறது. பிப்ரவரி 28 அதிகாலை வேளையில் தொடங்கிய இராணுவத்துக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் அமெரிக்க அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறி நடத்தப்பட்ட ஒரு குற்றவியல் போர் நடவடிக்கை என பல்வேறு தரப்பினரும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் இனப்படுகொலை போர் குற்றங்களில் ஈடுபடப் போவதாக அச்சுறுத்தியிருக்கிறார் என்றும் அணு ஆயுத குறியீடுகளை வைத்திருப்பதற்கு அவர் மிகவும் ஆபத்தானவர் என்றும் பல ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றஞ்சாட்டியும் இருக்கிறார்கள். இதேவேளை 60% அமெரிக்கர்கள் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களை எதிர்க்கின்றனர் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்தக் கோரி ஜனநாயக கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட இந்த போர் அதிகார தீர்மானம் 52க்கு 47 என்ற வாக்கு கணக்கில் தோற்கடிக்கப்பட்டது. இதன் மூலம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கி 6 வாரங்கள் கடந்த நிலையிலும் ஜனாதிபதி ட்ரம்பிற்கு அவரது குடியரசுக் கட்சிகள் பலமான ஆதரவு இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் போர் முடிவுக்கு வரும் நிலையில் இருப்பதாக ட்ரம்ப் கூறியும் இருக்கிறார். இதேவேளை அமெரிக்காவுடனான மோதலை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக ஹோர்முஸ் நீரிணையின் ஓமான் பக்கமாக கப்பல்கள் தாக்குதல் அச்சமின்றி தடையின்றி பயணிப்பதை அனுமதிப்பது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தெஹ்ரான் தரப்பு தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையின் குறுகிய பகுதியில் ஓமான் நாட்டின் கடல் எல்லைக்குள் இருக்கும் பாதையை கப்பல்கள் பயன்படுத்துவதற்கு எவ்வித இடையூறும் செய்யப்போவதில்லை என்றும் ஈரான் தரப்பு பேச்சுவார்த்தையில் முன்மொழிந்துள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஒரு நிலையான உடன்படிக்கை எட்டப்பட்டால் மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த முன்மொழிவை ஈரான் முன்வைத்தாலும் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் கன்னிவெடிகளை ஈரான் அகற்றுமா அல்லது இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கும் இந்த அனுமதி கிடைக்குமா என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல்களும் வெளியாகவில்லை. இதேவேளை தெற்கு லெபனானின் டயர் மாவட்டத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரு சிறுவன் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹிராம் மருத்துவமனைக்கு முன்பாக இருந்த ஒரு கட்டிடம் இந்த தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டது. இதனால் மருத்துவமனை ஒன்றும் சேதமடைந்துள்ளது. வாஷிங்டனில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு இடையே போர் நிறுத்தம் தொடர்பான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் வேளையிலேயே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே ஒரு நிலையான அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வரும் நிலையில் இவ்வாறான தொடர் தாக்குதல்கள் பேச்சுவார்த்தைக்கான சூழலை மேலும் சிக்கலாக்கி இருக்கின்றன. இதேவேளை அமெரிக்காவுடனான சாத்தியமான புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானுவ தளபதி தலைமையிலான உயர்மட்ட பாகிஸ்தான் தூதுக்குழு புதன்கிழமை ஈரானின் தலைநகர் தெஹ்ரானுக்கு வந்தடைந்திருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக தெஹ்ரானுக்கு வந்த ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி மற்றும் பிறருடன் வந்துள்ளார் என்றும் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிக்கையில் தெரிவித்திருக்கிறது. வந்தடைந்த தூதுக்குழுவை அராக்ஷியே வரவேற்றார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டத்தை முனீர் மற்றும் அராக்ஷி இடையேயான பேச்சுவார்த்தைகள் கோடிட்டு காட்டும் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வாஷிங்டனின் புதிய செய்தியை கொண்டு வந்துள்ள பாகிஸ்தான் தூதுக்குழு ஈரான் அதிகாரிகளுடனான சந்திப்புகளில் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் வார இறுதியில் பாகிஸ்தானில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்திருக்கின்றன. இதேவேளை இந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்றாக பார்க்கும்போது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருப்பது தெளிவாகிறது. கடற்படை முற்றுகை, எதிரெதிரான எச்சரிக்கைகள், இடைக்கால தாக்குதல்கள் மற்றும் தொடர்ந்து நடைபெறும் அரசியல் இராணுவ பேச்சுவார்த்தைகள் இவை சூழ்நிலையை எந்த நேரத்திலும் பெரிய மோதலாக மாற்றக்கூடியவையாக உள்ளன. ஆனால் அதே நேரத்தில் இருதரப்பினரும் முழுமையான போருக்கு பதிலாக பேச்சுவார்த்தை வழியை முற்றிலும் கைவிடவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இதனால் அடுத்த சில நாட்கள் அல்லது வாரங்களில் நடைபெறும் முடிவுகள் இந்த மோதல் தனியுமா அல்லது மேலும் தீவிரமாவதா என்பதை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக இருக்கும். இந்நிலையில் உலக நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் மேற்கொள்ளும் மத்தியஸ்த முயற்சிகளே இந்த நெருக்கடியை சமாளிக்க முக்கிய பங்காற்றும் நிலையில் உள்ளன. இல்லையெனில் ஹோர்முஸ் நீரிணையை மையமாக கொண்ட இந்த மோதல் உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலையையும் கடுமையாக பாதிக்கும் அபாயம் நிலவுகிறது.